இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை இப்படி போய் சீரிஸில் 467 காலையிலேயே நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து 3 எக் ஒயிட் சாப்பிட்டு நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு இன்க்ளைன் டாக் ஒரு 40 நிமிஷம் வந்து நல்லா வாக்கிங் பண்ணிட்டு ஒரு 500 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணோம். ஒரு 3 நாள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல, அதனால வந்து ரொம்ப நேரம் நம்மளால வாக்கிங் பண்ண முடியல. சரின்ட்டு ஒரு 40 நிமிஷம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஜம்பிங், அது ஒரு 3 செட்டு 50 கவுண்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து போயிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்லி ஃபேட்டை தான் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸில் ஒரு 3 வேரியேஷனில் வந்து 3 செட்டு வந்து 30 கவுண்ட் வந்து பண்ணேன். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால தொடர்பிலே இருக்க முடியும். நம்மளோட அடுத்த டார்கெட் 70 kg போகிறது தான். இப்போ வந்து நம்ம 75 இருக்கிறோம். ஆப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பிளாங்க் ஒர்க் அவுட், அது ஒரு ஒவ்வொரு நிமிஷமா வந்து 3 செட் வந்து பண்ணி முடிச்சேன். சீக்கிரமா அந்த சைடு ஃபேட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து இதுக்கு ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து முடிச்சுக்கிட்டேன். இதோட லாஸ்ட் வீடியோவில் வந்து சீக்ரெட் சென்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் யார் நேம் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு இன்னைக்கு நாளை வந்து முடிச்சுக்கிட்டேன்.